ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜேபி ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சி வந்து நம்ம வந்து எந்த டேட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும், என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும், எப்போ நம்ம வந்து ஸ்கேன் பார்க்கணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம எம்கேஜேபி ஹோம்ஸ் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சி வந்து எப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது, 28 டேஸ் சைக்கிளாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 14வது நாள் ஓவலேஷன் நடக்கும். அந்த 14வது நாளில் வந்து நீங்கள் வந்து இன்டர் கோர்ஸில் இருக்கும்போது ஏதாச்சும் ஒன்று, இப்போ 14 12லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 12, 14, 16, 18 இந்த 4 நாளில் வந்து இன்டர் கோர்ஸ் இருக்க சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ இந்த 4 நாளில் வந்து ஏதாவது ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து இன்டர் கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து அந்த பேபி அந்த எக்கோட வந்து இந்த ஸ்பேம் போய் மீட் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வித்தின் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸில் வந்து ஒரு பேபியாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வந்து அப்போ நம்மளுக்கு வந்து தேவைப்படக்கூடிய அந்த கால இடைவெளி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவலேஷன் டே வந்து 14வது நாளில் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா அதுலேருந்து ஒரு 1 ஆர் 2 வீக் அப்புறமா வந்து உங்களோட ப்ரெக்னென்சி ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சி வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலாம். அது வந்து எத்தனாவது டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து ஒரு 25, 28வது நாளையிலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுமான்னு கேட்டால் உடனே வந்து சிம்டம்ஸ் எல்லாம் தெரியாது. ஆனால் வந்து இந்த ஒரு சில பேர் வந்து ஆர்வத்தில் வந்து இந்த முன்னாடியே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து பாசிட்டிவ் வரதுக்கு வந்து சான்ஸ் அதிகம். ஸோ 25, 28வது டேட்லேருந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து எப்போத்துலேருந்து கன்ஃபார்ம் ஆகும்னா, ஒரு சில பேர் வந்து பயந்துட்டு டெஸ்ட்டே பண்ணாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எப்போ கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது, உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தான் வரும். ஸோ வந்து நீங்கள் வந்து பயப்படாமல் டெஸ்ட் பண்ணலாம். நான் என்னோட ப்ரெக்னென்சி வந்து எப்போ டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 43 நாள் கழித்து தான் டெஸ்ட் பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து பயத்திலேயே பாதி வந்து நான் டெஸ்ட் பண்ணலை. அதுக்கப்புறமா ஒரு 10, 13 நாள் வந்து டிலே ஆகணுன்னே நான் வந்து எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு செக் பண்ணது. ஏன்னா வந்து 3 இயர்ஸாக எங்களுக்கு பேபி கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு 10 நாள் போகட்டும்னு சொல்லி விட்டு, பயமும் கூடவே சேர்ந்து உண்டு. ஸோ ஒரு 10 நாள் கழித்து 13 நாள் கழித்து டெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கரெக்டாக 43வது நாள் டெஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு சிம்டம்ஸ் எல்லாம் எந்த நாளிலேருந்து தெரிய ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு 40வது நாள்லேருந்து எனக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. அது எப்படி தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக ஸ்டமக் பெயின் வந்துச்சு. அங்கங்கேயா சுருக்கு சுருக்குன்னு சம்டைம் வந்து ரைட் சைடில் வலிக்கும், சம்டைம்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் வலிக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பெயின் வந்து இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஸோ அந்த பெயின் ஒன்று. அதுக்கப்புறமா வந்து இந்த பித்த வாந்தின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வாமிட்டிங் வந்து எனக்கு வந்து லைஃப்லேயே வந்தது கிடையாது. ஸோ அந்த மொத்தமாக இருந்து தலை சுற்றல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த வாமிட்டிங் எடுத்ததுக்கப்புறமா அந்த அந்த தலை சுற்றல் வந்து எனக்கு வந்து ரிலீஃப் ஆச்சு. ஸோ அந்த அந்த ஒரு வாமிட் எனக்கு இருந்துச்சு. இது ஒரு சிம்டம்ஸ். அப்புறம் வந்து வேறு என்ன சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு மாதிரி ஃபேஸ் வந்து ரொம்பவே டல்னஸாக, ரொம்ப டயர்ட்னஸாக இருந்தேன். ஸோ இது வந்து மெயினான ஒரு சிம்டம்ஸ். இந்த டயர்ட்னஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 1 வீக்காக வந்து தொடர்ந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப இல்லை. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, பேக் பெயின் ஃபுல்லாகவே இருந்து ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே பேக் பெயின் இருந்துச்சு. ஸோ வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்ச சிம்டம்ஸ். மற்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து எப்போத்துலேருந்து சிம்டம்ஸ் தெரியும்னா, மேக்ஸிமம் ஒரு 35 டேஸ்லேருந்தே நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்கலாம், வாமிட்டிங் இருக்கலாம், இல்லை குமட்டல் இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் ஃபேஸ் டல்னஸாக இருக்கலாம், அதே மாதிரி பசி எடுக்காமல் இருக்கலாம், இல்லை அதிகமாக பசிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஸ்மெல்லிங் சென்சேஷன் இருக்கும், ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கும், சாதம் வடிக்கிறது, எதுவும் ஃப்ளார் ஸ்மெல்லு, அப்புறம் ஸ்ப்ரே, இந்த மாதிரி புதுசாக உள்ள ஸ்மெல்லெல்லாம் பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. இதுதான் வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ்னு வந்து கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம இது வரைக்கும் இல்லாத மாதிரி புதுசாக ஏதாச்சும் சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சு கூட நம்ம ஈஸியாக ப்ரெக்னென்சியை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். எனக்கு வந்து வாட்டரியாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்காது. பீரியட்ஸ் வரதுக்குன்னா அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கலர் வந்து சேஞ்சாக தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது வந்து எந்த கலர் சேஞ்சுமே இல்லை, எக் ஒயிட் மாதிரி நல்லா தண்ணியாக பிசு பிசுன்னு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நிறைய வீடியோஸ் பார்த்ததுல வந்து அது வந்து ப்ரெக்னென்சிக்கான ஒயிட் டிஸ்சார்ஜ்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கும் அது வந்து கரெக்டாக கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சு கூட நம்ம வந்து ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் முன்னக்கூட்டியே இப்போ உங்களோட ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு கிட்டில் செக் பண்ணிட்டீங்க.
ஒரு 28 டேஸ்லலாம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவலேஷன் டேஸில் இருந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ வந்து இந்த டைமில் வந்து நம்ம ஸ்கேன் பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து நம்ம பேபி வந்து எதில் ஃபார்ம் ஆகியிருக்காங்க நம்மளுக்கு வந்து தெரியும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூப்பில் வந்து ப்ரெக்னென்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ப்ரெக்னென்சி வந்து லாஸ்ட் வர போக விட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து டியூப்பில் ஃபார்ம் ஆகிருக்கா, நம்ம யூட்ரஸில் ஃபார்ம் ஆகிருக்கான்னு தெரியறதுக்கு நம்ம வந்து முன்னக்கூட்டியே நம்ம ப்ரெக்னென்சி வந்து எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறோமோ உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது என்ன கேட்டால் நல்லது. ஸோ வந்து நம்மளோட ப்ரெக்னென்சி வந்து எதில் ஃபார்ம் ஆகிருக்குன்னு வந்து நம்மளால் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் முன்னாடியே வந்து பார்க்குறதுல என்ன ஒரு ஒரு நம்மளுக்கு வந்து பயத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து முன்னாடியே வந்து பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் வராது. ஸோ வந்து அதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க ஹார்ட் பீட் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நினச்சி வந்து நம்ம வந்து ஒரி பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ வந்து முன்னாடியே இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் பார்க்க போகிறவங்களுக்கு இது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு மைண்டில் ஓடிட்டே இருக்கும் அந்த விஷயம். ஹார்ட் பீட் வந்துருமா வராதா, வந்துருமா வராதா, இந்த மாதிரி டென்ஷன்லேயே நம்ம வந்து இருப்போம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு நம்ம பீரியட்ஸ் மிஸ் ஆகி ஒரு 5 டேஸ் கழிச்சின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4-5 வீக்ஸ் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. நான் வந்து 43வது நாள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுநாள் ஹாஸ்பிட்டல் போனேன். அப்புறம் வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஹார்ட் பீட். எனக்கு வந்து அது வந்து 6வது வாரம். ஸோ வந்து இந்த 6வது வாரத்தில் வந்து பேபி வந்து கரெக்டாக யூட்ரஸில் ஃபார்ம் ஆகிருக்கு, ஹார்ட் பீட் வந்திருக்குன்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் வரதுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து டென்ஷன் ஆகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நாள் வந்து தள்ளி போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட் பீட்டும் பார்த்துடலாம், பேபி வந்து எதில் ஃபார்ம் ஆகிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து அந்த டென்ஷன் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து முன்னாடி பார்க்குறதுக்கும் கொஞ்ச நாள் தள்ளி போய் பார்க்குறதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து உங்களுக்கு டென்ஷன் தராமல் விஷயமா இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு சில பேருக்கு வந்து ப்ளீடிங் வந்து வரலாம். அது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து யூட்ரஸில் பேபி ஃபிட் ஆகும்போதும் சில பேருக்கு வந்து ப்ளீட் ஆகும். அது வந்து நம்ம வந்து அந்த இம்ப்ளான்டேஷன் டைம்லேயே வந்து நம்மளுக்கு ப்ளீட் ஆகும். அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவோம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பேபி வந்து சரியாக ஃபிட் ஆகாமல் இருந்தாலுமே அது வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் வரதுக்கு கூட அந்த ப்ளீடிங் வந்து வரலாம். ஸோ வந்து அந்த ப்ளீடிங் வந்து எதனால் வருதுன்னு சரியாக தெரியாது. ஒரு சில பேருக்கு வந்து அவங்க ப்ரெக்னென்சி ஜேர்னி ஃபுல்லாகவே ப்ளீடிங் இருக்கும். ஒரு சில பேருக்கு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் இருக்கலாம். இதுவும் வந்து ஒரு வகையான சிம்டம்ஸ் தான். ஒரு ரேரான கேஸில் தான் வந்து அந்த ப்ளீடிங் வந்து அந்த பேபி வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ மற்ற மாதிரி வந்து பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு கூட இந்த ப்ளீடிங் வரலாம். இதுவும் ஒரு டைப்பான ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பீரியட்ஸ் மிஸ் ஆகி ஒரு 5 டேஸ் இல்லை ஒரு 8 டேஸ் கழித்து செக் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேனில் வந்து ஹார்ட் பீட்லாம் கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ வந்து இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டும் நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எதை பற்றியும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்கேஜிபி ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி இது போல் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.